இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அதை என்னிலிருந்தும் நான் பிறந்த மண்ணிலிருந்தும் தொடங்குவதை மிக பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் கருதுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க எங்களின் பெற்றோர்களே, உலகெங்கிலும் மாற்றம் என்ற சொல்லுதான் எத்தனை பெரிய மாற்றங்களை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். பேரறிஞர் சாக்ரட்டிஸ் அவர்கள் பெரும்பாலான மக்கள் இந்த உலகத்தில் உலகம் போகிற போக்கிலேயே போக நினைக்கிறார்கள். ஆனால் யாராவது ஒருவன் தான் இந்த உலகத்தை தன் போக்கில் திருப்ப நினைக்கிறார். தொடக்கத்தில் அவன் விமர்சிக்கப்படுகிறான், எதிர்க்கப்படுகிறான், அவமானப்படுத்தப்படுகிறான், ஏசப்படுகிறான், பேசப்படுகிறான். ஆனாலும் பாருங்கள், இந்த உலகம் பெற்றிருக்கிற இத்தனை மாறுதலுக்கும் காரணம் உலகத்தை தன் போக்கிலே திருப்ப நினைத்தவன் தான் என்கிறார். அதுபோல இந்த மாற்றம் என்ற சொல் மகத்தான மாற்றங்களை இந்த பூமியில் நிகழ்த்தி இருக்கிறது. மாமேதை மார்க்ஸ் தொடங்கி ஏங்கல்ஸ், இங்கர்சால், சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், பல புரட்சியாளர்கள், அடிமை விலங்குடைத்து விடுதலையை பெற்ற வீர மறவர்கள், பிடல் காஸ்ட்ரோ, சேகுவேரா, ஹோசிமின், இங்கே புத்தன், பூலே, எண்ணற்ற பெருமக்கள் புரட்சிகர சிந்தனைகளை பூமியில் விதைத்து பல மாறுதல்களை கொண்டு வந்த மகத்தான மேதைகள். இந்த வரலாற்றை வாசித்தும் நேசித்தும் சுவாசித்தும் நிற்கிற எளிய பிள்ளைகள் நாங்கள். உலகில் பல்வேறு நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்த போது விடுதலைக்காக ஆயுதமேந்திய புரட்சிகளை, அரசியல் புரட்சிகளை முன்னெடுத்து விடுதலை பெற்றிருக்கிறது. சில நாடுகளில் ஆயுதமும் அரசியலும் இணைந்தே புரட்சி செய்து விடுதலை பெற்றிருக்கிறது. அப்படி நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் உலகின் மிக மிக மூத்த குடி, ஒரு தொல்குடி சமூகம். உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, பண்பாடு, கலை, இலக்கியம், அறம், மானம், வீரம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த பெருமை மிகுந்த ஒரு இனம். ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலையை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றைக்குத்தான் முழுமையான விடுதலையை அடையும். உலகில் மிக சின்ன சின்ன எண்ணிக்கையை கொண்ட இனங்கள், வெறும் 26,000 மக்கள் தொகை கொண்ட இனமெல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது உலகின் மூத்த இனம் 13 கோடி எண்ணிக்கையை கொண்ட ஒரு தமிழ் சமூகம் மக்கள் ஏன் மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல விடுதலை பெற்று உரிமை பெற்று பெருமையோடு சிறந்து வாழக்கூடாது என்ற எண்ணம் தமிழ் பேரினத்தில் எங்கள் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்களை தவிர எவருக்குமே இருந்ததில்லை என்பதுதான் வரலாற்றில் பேருண்மை.